தென்னாப்பிரிக்காவின் காந்தி அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் இந்த நெல்சன் மண்டேலா. செய்தியிலேயே ரொம்ப பிரபலமானவர் அப்படின்னு பார்த்தா இந்த நெல்சன் மண்டேலே அவர்களை தான் நம்ம சொல்லலாம். இதை பற்றி நம்ம சுவாரஸ்யமான தகவலை பார்த்தோம் அப்படின்னா, இவர் 3 முறை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுறாங்க. 81வது வயசுல தான் இவர் 3வது திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னா கிரேஸ் மெக்கல் அப்படிங்கிறவங்களோட தான் தன்னோட 3வது திருமணத்தை 81 வயசுல பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. தென்னாப்பிரிக்காவில் பார்த்தோம்னா மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறதையும் இவரை நம்ம சொல்லலாம். மண்டேலா உலகில் அதிக மதிக்கப்படும் தலைவர்களில் ஒருவராகவே விளங்கி இருக்காரு. இவர் 95 வயதுல இறந்திருந்தாலும் அவர் 27 வயதை எங்க கழிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறையில தான் கழிச்சிருக்காரு. மண்டேலா தன்னுடைய இளம் வயதுல ஆடு மாடுகளை மேய்ப்பவராகவும் இருந்திருக்காரு. மண்டேலாவுக்கு 5 குழந்தைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. நெல்சன் மண்டேலா அவர்கள் நீண்டகால சுவாச நோய் தொற்று இருந்ததன் காரணமாக தன்னுடைய 95வது வயதிலே அவர் இறந்துட்டார். இவருடைய இறப்புக்கு அந்த நாடு என்ன செஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் தேசிய துக்க காலத்தை அனுசரித்தது. நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு இவர் செய்த பணிகளை பாராட்டி நோபல் பரிசு விருது, அமெரிக்கன் நோபல் பரிசு விருதையும் வழங்கப்பட்டு இருக்கு. நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் நிலவிய நிறவெறி கொள்கையை அமைதியான முறையில் நீக்கி மக்களாட்சி மலர செய்ததுக்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறவங்க சொல்லுங்கள். அதுக்கு மாரி இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள். இவரை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்.